தனி மனித தாக்குதல் அப்படிங்கிறது இங்கே வந்து அதிகமாகிட்டு இருக்கு. ஏன் இந்த டைமில் வந்து ஃபைல் பண்ணுங்க? எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் அதில் அரசியலில் ஒரு கருத்து வந்து உள் புகுத்தப்படுறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் இவர் ஒரு ஆக்டரை தாண்டி ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படிங்கிறதுனால இன்னும் அரசியலாக்கப்பட்ட ஒரு விஷயம். இதே ஒரு ஆக்ட்ரஸ் ஒரு அப்படின்னு ஒரு டிவோர்ஸாக இருந்தால் அது வேற மாதிரி நேரத்துக்கு போயிடும். When it comes to the rule of privacy and confidentiality, இது வந்து வெளியில் வந்திருக்கவே கூடாது. அது அவங்க உள்ளே வந்துட்டு அவங்க கருத்துக்களை உள்ள போட்டு இல்லை இது தப்பு, இது ஃபேக், இது சரியா தப்பா, இது உண்மையா பொய்யா, அந்த மாதிரி ஒரு டிபேட்டபிள் ஒரு கான்செப்டுக்கே வந்து இதை கொண்டுட்டு போயிட்டாங்க. அடல்ட்ரினா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், நடிகை உடனான திருமணத்தை தாண்டிய உறவு அப்படின்னும் அது 2021 கண்டுபிடிச்சதாகவும், அதுக்கப்புறம் அவர்கிட்ட இதை பற்றி கேட்கும்போது அவர் அஷூரன்ஸ் கொடுத்தாரு. கூடவே வந்துட்டு தட் இஸ் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படிங்கிற கிரவுண்ட் இதில் வந்துருச்சு. விஜய் அவர்கள் மௌனம் காக்கிறது எதனால? ஒன்று ப்ரூஃப்ஸ் எல்லாம் வைத்து இந்த அலிகேஷன்ஸ் ப்ரூவ் பண்ணப்பட்டால் தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். தாவேக தலைவர் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் விவாகரத்து கேட்டு மனு கொடுத்துருக்காங்க. ஒரு தரப்பு தாவேக தலைவரை உயர்த்தியும் சங்கீதாவை வந்து ஆபாசமான வார்த்தைகளை திட்டியும் சோஷியல் மீடியாவில் பதிவிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு எந்த கண்டனமுமே விஜய் தெரிவிக்கல அப்படின்னு மாதர் சங்கம் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த இஷ்யூ எப்படி பார்க்குறீங்க மேம்? எஸ், ஆக்சுவலி இது நிறைய வந்துட்டு நமக்கு, அதாவது போன ஃப்ரைடே வந்த ஒரு விஷயத்தினால ரொம்ப பரவலாக பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயமா தான் இருந்தது. எந்த சோஷியல் மீடியா திறந்தாலும் எதை திறந்தாலும் இதை தவிர்த்து வேறு நியூஸ் இல்லாத மாதிரி தான் இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் மற்ற நியூஸ், இந்த நாங்குநேரி விஷயம்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த விஷயம் கொஞ்சம் ஓஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. அதனை தாண்டி இதில் அந்த தனி மனித தாக்குதல் அப்படிங்கிறது இங்கே வந்து அதிகமாகிட்டு இருக்கிறதே நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, இது வந்து அகெயின் 2 தனி மனிதர்களுக்கான ஒரு விஷயம். அகெயின் இட் இஸ் அ மேட்ரிமோனியல் டிஸ்பியூட். ஓகே, அவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் அலிகேஷன் வச்சுருக்காங்க, அதை அவங்க வந்து திரும்ப பதில் சொல்ல போகிறாங்க. அது அடுத்தது எந்த கட்டத்தை நோக்கி போக போகுது அப்படிங்கிறது தான் இதில் விஷயம். இதில் உட்காந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்க, நீங்கள் ஏன் இதை பண்ணலை, நீங்கள் ஏன் பதில் சொல்லலை அப்படின்னு கேட்கக்கூடிய ரைட்ஸ் இங்கே யாருக்குமே கிடையாது. அதை தான் அதனை தாண்டி தான் இங்கே சங்கீதா அவர்களை நோக்கி வந்து நிறைய விமர்சனங்கள், நிறைய இங்கே வந்து மிக்ஸ்ட் ஆஃப் ஒரு விஷயம் நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, இல்லை மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா, ஏன் இந்த டைமில் வந்து ஃபைல் பண்ணீங்க? ஓகே, இல்லை எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் அதில் அரசியலில் ஒரு கருத்து வந்து உள் புகுத்தப்படுறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் இவர் ஒரு ஆக்டரை தாண்டி ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படிங்கிறதுனால இன்னும் அரசியலாக்கப்பட்ட ஒரு விஷயம். இதே ஒரு ஆக்ட்ரஸ் ஒரு அப்படின்னு ஒரு டிவோர்ஸாக இருந்தால் அது வேறு மாதிரி இந்நேரத்துக்கு போயிருக்கும். அதை தாண்டி ஈவன் ஒரு பொலிட்டிக்கல் ஃபேம் அப்படின்னு வரும்போது தான் இது வந்து வேறு மாதிரி ஒரு டேர்ன் எடுக்கக்கூடிய ஒரு கேஸாக இருக்குது. கூடவே சங்கீதா அவர்களை நோக்கி நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டதின் விளைவாகத்தான் AIDWA, ஆல் இண்டியா டொமஸ்டிக் விமென்ஸ் ஃபோரம், அவங்க வந்து உள்ளே வந்திருக்காங்க, அசோசியேஷன். அவங்க உள்ளே வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சைபர் கிரைம் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க முன் வந்து அவங்க இதற்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஸோ சம்மந்தப்பட்ட அவர் வந்து அவரோட கட்சி தொண்டர்களுக்கும் மற்றவங்களுக்கும் இதை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லணும் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி அவங்க வந்திருக்காங்க. ஏன்னா இங்கே எந்த ஒரு குற்றம் வந்துட்டு நடந்தாலுமே ஆனால் காமன் நோட் நம்ம இதை தாண்டி வச்சுட்டு பார்ப்போம். இது வரைக்கும் விமன் ரிலேட்டடாக எந்த இஷ்யூ நடந்தாலுமே, அது ஒரு ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்டாக இருக்கட்டும், இல்லை எது எடுத்தாலும் திரும்ப அந்த விமனை நோக்கி தான் அந்த பிளேமிங் அண்ட் ஷேமிங் அப்படிங்கிறது நடக்குது இல்லையா. ஏன் அந்த ஆண் இப்படி பண்ணாரு, அந்த ஆண் எவ்வளோ கஷ்டப்படுத்திருந்தா அந்த பெண் வெளியில் வந்திருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் இங்கே பார்க்க தவிர வெளியே வர முடியாமல் எப்படி தடுத்திருப்பாங்க. அது ஒன்று. இன்னொன்று அதை தாண்டி இப்போ ஒரு யாருனே தெரியாத ஒரு தேர்ட் பர்சனுக்குனால ஒரு விமனுக்கு நடந்தாலுமே அந்த பொண்ணு ஏன் அங்கே போகணும், அந்த பொண்ணு ஏன் இதை பண்ணணும், அந்த பொண்ணு ஏன் விட்டுட்டு வெளியே போய் பேசிகிட்டு இருக்கணும், இதனால தான் அந்த பெண்ணுக்கு இது நடந்ததுன்னு சொல்லி நியாயப்படுத்தக்கூடியதையும் நம்மளால நிறையவே பார்க்க முடியுது இல்லையா. ஸ்டில் கொஞ்சம் நம்ம டேர்ன் எடுத்து எல்லா இடத்துலையும் வந்து அந்த ஆண்களை நோக்கி அந்த கேள்விகள் வைக்கப்பட்டால் இங்கே அந்த விமனுக்கான அந்த பிளேமிங் ஷேமிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக குறையும். இந்த சொசைட்டியோட ஒரு தாட் ப்ராசஸும் அப்படி தான் இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா இப்போ நம்மளே வந்துட்டு இப்போ ஜஸ்ட் பெட்டிஷன் தான் ஃபைலாக இருக்குது, நம்ம எந்த சைடும் இங்கே பேச போகிறது கிடையாது. ஓகே, ஒரு பெட்டிஷன் ஃபைலாக இருக்குது, ஒரு அலிகேஷன்ஸ் வைக்கப்பட்டிருக்கு, அது ஆப்போசிட் சைடில் ரெஸ்பாண்டன்ட் சைடில் என்ன வந்து சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத வைத்து மட்டும்தான் இது அடுத்த கட்டத்தை நோக்கியே டிசைட் ஆக போகுது. ஒரு தரப்பை மட்டும் கேட்டுட்டு ஏன் எப்பவுமே எல்லா கேசஸ்லையுமே மேக்ஸிமம் ஒரு 70 to 80% ஆஃப் கேசஸில் பார்த்தீங்கன்னா அந்த விமனை தான் திரும்ப வந்து குற்றம் சாடுறதை நம்மளால் பார்க்க முடியுது. ஏன் அவங்க அப்போ வெளியே வரல, ஏன் இப்போ வந்தாங்க அப்படின்னும் போது அப்போ இவ்வளோ நாள் உங்கள் வாழ்க்கையை
பாதுகாக்கிறதுக்காக நான் இந்த போராட்டங்கள்லாம் செய்தேன், இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லி அவங்க பெட்டிஷன் காப்பியில் சிலது ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன மாதிரியான ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்காங்க? எஸ், அகேன் இந்த பெட்டிஷனும் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்தது முதல்ல தவறான ஒரு விஷயம். இன்னொரு கேள்வியும் என்னன்னா, டிசம்பர் மாதம் இவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போது 24th கோர்ட்டுக்கு போய் 27th ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம். அகெயின் இது வந்து எப்போ ஃபைல் பண்ணியிருந்தாலும் அகெயின் when it comes to the rule of privacy and confidentiality இது முதல்ல வெளியில் வந்திருக்கவே கூடாது. ஏன்னா எந்த ஒரு பெட்டிஷனும் எந்த ஒரு இதுவும் நம்ம கேஸ் நம்பரும் வெளியில் தெரியாது, அந்த பெட்டிஷன் நமக்கு வெளியில் வராது. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா பெட்டிஷனர் வர்சஸ் ரெஸ்பாண்டன்ட்லேருந்து ஆரம்பித்து அது அவங்க உள்ளே வந்துட்டு அவங்க கருத்துக்களை உள்ளே போட்டு இதில் இது தப்பு, இது ஃபேக், இது சரியா தப்பா, இது உண்மையா பொய்யா, அந்த மாதிரி ஒரு டிபேட்டபிள் ஒரு கான்செப்டுக்கே வந்து இதை கொண்டுட்டு போயிட்டாங்க. ஓகே, ஸோ அதனை தாண்டி இதில் வைக்கக்கூடிய அலிகேஷன் என்ன அப்படின்னா, அவங்க 3 அலிகேஷன்ஸ் இதில் வந்து வைக்கப்பட்டிருக்கு. அதாவது செக்ஷன் 27 clause 1 A, B and D, adultery, desertion and cruelty, இது 3ம் வைக்கப்பட்டிருக்கு. அதாவது அடல்ட்ரினா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், திரும்ப அதுதான் ஒரு நடிகை உடனான திருமணத்தை தாண்டிய உறவு அப்படின்னும் அது 2021 கண்டுபிடிச்சதாகவும், அதுக்கப்புறம் அவர்கிட்ட இதை பற்றி கேட்கும்போது அவர் அஷூரன்ஸ் கொடுத்தாரு மாற்றிக்கிறேன்னு சொல்லி, பட் எதுவும் அங்கே மாறலை அப்படின்னும், அதனை தொடர்ந்து அகெயின் செப்டம்பர் 2021 to February 2022 அது வரைக்கும் திரும்ப நானும் லீகல் கவுன்சில் மூலியமாகவும் அங்கே ஸ்டெப்ஸ் மேற்கொள்ளப்பட்டு அமிக்கபிளம் எதுவும் முடியலை அப்படின்னும், அதை தொடர்ந்து திரும்ப 2024 வந்து அங்கே வந்து நோட்டீஸஸ் பரிமாறப்பட்டது, அதுலேயும் எந்த வித சொல்யூஷனும் எட்டப்படலை அப்படின்னும், மியூச்சுவலுக்கும் ட்ரை பண்ணி நடக்கலை அப்படின்னும், கடைசியாக நவம்பர் மாதம் 9 2025 பர்சனலாக உட்காந்தே பேசியும் எந்த வித சொல்யூஷனும் எட்டப்படலை. இதனை தொடர்ந்து தான் இந்த பெட்டிஷன் ஃபைலிங் அப்படின்னும், கூடவே வந்துட்டு தட் இஸ் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படிங்கிற கிரவுண்ட் இதில் வந்துருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் டெசர்ஷன் அண்ட் க்ரூயாலிட்டி, தட் இஸ் மென்டல் க்ரூயாலிட்டி. ஒருத்தவங்களை அடிச்சாதான் க்ரூயாலிட்டி அப்படிங்கிறது கிடையாது, அப்யூஸ் அண்ட் வைலன்ஸ்ன்னு கிடையாது. தட் இஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வைலன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மென்டல் க்ரூயாலிட்டியும் அகெயின் அது வந்துட்டு இட் இஸ் அ கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ். ஓகே, ஏன்னா ஒருத்தவங்கள மனதளவில் பேசி துன்புறுத்தினாலும் அகெயின் வந்து அது தப்பான ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல. ஏன்னா அவங்க இங்கே சொன்னதே என்ன அப்படின்னா டெசர்ஷன். அகெயின் டெசர்ஷன் மீன்ஸ் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு திருமண பந்தத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு 2 வருடங்களுக்கு மேலாக பிரிந்திருக்கிறார்கள் அப்படின்னா, அதெல்லாம் இப்போ கேட்கலாம், ஒரே வீட்டில் தானே இருந்தாங்க, எப்படிங்க பிரிஞ்சிருந்தாங்கன்னு சொல்லுவீங்க அப்படின்னா, இல்லை, அது வந்து கணவன் மனைவியாக வாழாமல் கோஹாபிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த திருமண பந்தம் முடிவுக்கு வந்ததாக தான் நீங்கள் கருதப்படும். ஓகே, இட் இஸ் அ கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ். இங்கே அவங்க சொல்லியிருக்கிறதே ஃபினான்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன் போடப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னையும் என் குழந்தைகளையும் வெளியே கூட்டிகிட்டு போகிறதே அவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படின்னும், அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே தான் நெக்லெக்ட் பண்ணப்பட்டார். ஒரே வீட்டில் இருந்தாலும் 2021 அப்புறம் வந்து பெருசாக வந்து நான் வந்து தனிமைப்படுத்தப்பட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க அலிகேஷனாக வச்சுருக்காங்க. இதுதான் இங்கே கிரவுண்ட்ஸாகவும் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்போ அவங்க இன்னொரு விஷயமும் உறுதிப்படுத்தியிருக்காங்க, நான் கேஸ் முடிகிற வரைக்கும் அவங்களோட நீலாங்கரை வீட்டில் தங்கி இருக்கணும், அதற்கு வந்து பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டிலேருந்து துரத்துறதுக்கான உள்நோக்கம் என்னவா இருந்திருக்கும்? துரத்துறதுக்கான அப்படிங்கிறது இல்லை, ஏன்னா ரைட் டு ரிசைட் இன் மேட்ரிமோனியல் ஹோம் அப்படின்றது ஒரு பாயிண்ட்டுங்க. ஓகே, எந்த பெண்ணுக்கும் எந்த மனைவிக்கும் ஒரு டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் போகுது அப்படின்னா அந்த டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் முடிகிற வரைக்கும் அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து உரிமைகளும் அங்கே உண்டு. அதை தாண்டி அந்த கணவர் வீட்டாரோ அந்த வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் அமௌண்ட்ஸ் டு வயலன்ஸ் அகேன். அந்த மாதிரி அவங்க சொல்லக்கூடாது. அதனை தாண்டி திருமணத்திற்கு பிறகும் அந்த பெண் அந்த வீட்டில் இருக்கலாம். எப்போனா ஒருவேளை அது ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால், இருவர் மீதும் உள்ள ப்ராப்பர்ட்டியாக இருந்தால், அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்குது. தட் இஸ் ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் மேரிட் விமன் கேன் ரிசைட் இன் த மேட்ரிமோனியல் ஹோம் அப்படிங்கிற ஒரு கட்டம் இருக்குது. ஓகே, இங்கே இவங்க அந்த சேஃபர் சைடுக்கு இந்த ப்ரொசீஜர், ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா பெட்டிஷனரோட அட்ரஸும் சேம், ரெஸ்பாண்டன்ட்டோட அட்ரஸும் சேம். ஓகே, நம்ம ஃபைலிங் போகும்போது மோஸ்ட்லி வேறு அட்ரஸ் போட்டு தான் இருக்கும். இல்லை டிவோர்ஸ் அப்படின்னு போகிறாங்கனாலே அதில் வந்து வேற ஒரு அட்ரஸ்க்கு போயிட்டு அவங்க வந்து இடம் பெயர்ந்து போகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இங்கே அவங்க ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு மேரிட் விமனுக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸை தான் அவங்க கேட்குறாங்க. ஏன்னா அது வந்து ஒரு ரிவெஞ்சோ இதுவோ அதெல்லாம் கிடையாது. இட் இஸ் அ ரைட். அவங்களுக்கு தேவையான ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது தான் எங்கள் விஷயம். இந்த கேஸ் முடியிருக்கும் இந்த வீட்டில் நான் இருக்கணும்னு கேட்குறாங்க. அது லாவில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷனும் அதுதான். அவங்க ஒரு தொழிலதிபரோட மகளாக இருக்காங்க, இருந்தாலும் இந்த வழக்குக்கு என்ன செலவாகுதோ அது எல்லாத்தையுமே விஜயை ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. அண்ட் விஜய் அவர்கள் செட்டில்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிட்டாரு, 250 கோடி ஜீவனாம்சம் கொடுக்க ஒத்துக்கிட்டாரு, கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படின்ற சர்ச்சைகளும் பரவிட்டு இருக்குல்ல மேம், இதில் எது உண்மை மேம்? அகைன் அது நீங்களே சொல்லிட்டீங்க கேள்வி, சர்ச்சை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா அது ஒரு இன்ஃபர்மேஷன் தான், அது எந்த விதத்துலையும் கன்ஃபர்மேஷன் கிடையாது இது வரைக்கும். ஓகே, as per செக்ஷன் 36 and 37 ஆஃப் அகைன் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கீழே அவங்க இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ் அண்ட் பர்மனெண்ட் அலிமோனியம் கேட்டிருக்காங்க. அதுவும் ஃபேர் அண்ட் ரீசனபிளாக கேட்டிருக்காங்க. எனக்கு இவ்வளோ அவ்வளோலாம் அவங்க டிமாண்ட் பண்ணல. அது எப்படின்னா தகுதிக்கு ஏற்ப அவங்களோட அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எல்லாமே வச்சு அங்கே டிசைட் பண்ணப்படும். சங்கீதா அவர்கள், குழந்தைகள் அவர்கள் எல்லாருக்கும் வச்சு அங்கே டிசைட் பண்ணப்படும். அகெயின் இட் இஸ் அ பேசிக் ரைட் ஆஃப் அ விமன். ஓகே, இந்த கேஸ்
வந்துட்டு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், உங்களால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னும் போது இந்த விஷயம் நான் அடுத்தது லீகல் பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வரேன் அப்படின்னும் போது இந்த கேஸ்க்கு ஆகக்கூடிய முற்றிலுமான செலவையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். ப்ளஸ் எனக்கு இங்கே செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கொடுக்கணும் அப்படின்னு. அவங்க யாருடைய மகளாக வேணால் இருக்கலாம், அது வந்து அதுக்கும் இதற்கும் சம்மந்தம் ஆகாது. ஓகே, யாருடைய மனைவி அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். ஏன்னா ஒரு பெண்ணையை இங்கே எப்படி வந்து டிவைட் பண்ண ஆனால் அந்த ஆணுக்கு அந்த டிவிஷன் கிடையாது இல்லையா? அதாவது மேரேஜுக்கு முன் மேரேஜுக்கு பின் இல்லையா? எப்பவுமே அந்த ஆண் அதே ஆணாகத்தான் அந்த இடத்துல வந்துட்டு இருந்துட்டு இருக்காங்க. பட் ஒரு பெண்ணுக்கு தான் திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் அப்படின்னு சொல்லி 2 வந்து வெவ்வேறான லைஃப் வந்து இங்கே வந்து சொல்லப்படுது. கருத்துக்கள் எல்லாமே வைக்கப்படுற பார்வைகள் எல்லாமே இங்கே மாற்றப்படுது இல்லையா? அதனை நோக்கி தான் இங்கே இந்த அலிமொனி அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அதனை தாண்டி நம்ம சோஷியல் மீடியாவில் அகெயின் வரக்கூடிய ரூமர்ஸ், சர்ச்சைகள் அதெல்லாம் வைத்து நம்ம எதையும் இங்கே கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியாது. இதை டிசைட் பண்ண போகிறது அகெயின் கோர்ட்டு தான். அகெயின் இதுக்குள்ளே சம்மந்தப்பட்ட அந்த பெடிஷனர் ரெஸ்பாண்டன்ட் எந்த மாதிரி முடிவுகள் பண்ணுறாங்கன்றதை வச்சு தான் இந்த கேஸ் நோக்கி போகும். இப்போ சங்கீதா அவர்களை வந்து பர்சனலாக நிறைய ஆபாச தாக்குதல்களில் சோஷியல் மீடியாவில் போட்டுட்ருக்காங்க. விஜய் அவர்கள் மௌனம் காக்கிறது எதனால? அகெயின் விஜய் ஹஸ் டு ஆன்சர். அது அகெயின் விஜய் அவர்கள் தான் இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும் இல்லையா? ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும்போது அகெயின் இல்லை பாதிக்கப்பட்ட சங்கீதா அவர்கள் தரப்புல இருந்து லீகலாக அவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறாங்களா, இல்லை இது இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக அது அகெயின் நம்ம சொன்ன மாதிரி தனிப்பட்ட ஒரு விஷயம். பட் நம்ம என்ன சொல்லணும்னா இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றது நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அகெயின் அது மாரலாகவும் தப்பு, லீகலாகவும் அது தப்பு இல்லையா? ஏன்னா ஒரு விஷயம் வந்திருக்கா, லீகலாக ஒரு விஷயம் ஃபைல் ஆயிருக்கா, அவ்வளோதான். இதை தாண்டி நீங்கள் அப்படி பண்ணீங்க, நீங்கள் எப்படி பண்ணீங்க, ஏன் இப்போ வந்து ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்களோட பெட்டிஷன் பொறுத்த வரைக்குமே அவங்க நவம்பர் மாதம் வரைக்கும் நான் ட்ரை பண்ண தென் டிசம்பரில் ஃபைலிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. தட் இஸ் டியூரேஷன். ஏன்னா எந்த ஒரு ஆன் அ காமன் நோட் ஒரு மேட்ரிமோனி லைஃப்னு வச்சுக்கோங்களேன், திருமண பந்தத்தை யாரும் அவ்வளோ ஈஸியாக தொலைச்சிடணும்னு நினைக்க மாட்டாங்க இல்லையா? அதாவது கடைசி வரைக்கும் ஏதாவது இதில் மாறிடாதா, ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாதா, ஏதாவது ஒன்று நமக்கு ஃபேவராக ஆகிடாதா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அங்கே வந்து அடுத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அங்கே ட்ரை பண்ணப்படும். இதே பெட்டிஷன் ஃபைல் பண்ண அப்புறம் இமீடியட்டாக டிவோர்ஸ் வந்துடுறது இல்லையாங்க? ஓகேங்க, பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டீங்க, ஓகே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எந்த அங்கே டிவோர்ஸ் அப்படின்னு எந்த நீதிமன்றமோ நீதிபதியோ இங்கே கொடுத்துட போகிறது கிடையாது, கொடுக்கப்படுறதும் கிடையாது. அந்த இடத்துல முதல்ல வந்து இருக்கக்கூடிய ப்ராசஸ் மீடியேஷன் ப்ராசஸ். அதாவது வெளியில் அவங்களுக்கு பேச டைம் கிடைக்கலனாலோ இல்லை மனஸ்தாபம் ஏதாவது இருந்தாலோ கோர்ட்டில் மீடியேட்டர் முன்னாடியே உட்காந்து அவங்க பேசும்போது ஏதாவது ஒரு தீர்வு எட்டப்படலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதனை தொடர்ந்து நமக்கு இங்கே ப்ரொசீடிங்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் அந்த பிளைண்ட் இருக்குது, அதுக்கு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அவர் அதை கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் வந்து அவங்க இவ்வளோ அலிகேஷன்ஸ் வச்சுருக்காங்கன்னா அதுக்கான ப்ரூஃப்ஸ் அவங்க கொடுக்கணும். அதுக்கப்புறம் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ட்ரையல் இருக்குது, தென் கம்ஸ் தி ஜட்மெண்ட். ஏன்னா இங்கே அவங்க கேட்டிருக்கிறதே வந்து டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ் கேட்டிருக்காங்க, தட் இஸ் லீகல் டெர்மினேஷன் ஆஃப் மேரேஜ்னு கேட்டிருக்காங்க. ஒன்று ப்ரூஃப்ஸ் எல்லாம் வைத்து இந்த அலிகேஷன்ஸ் ப்ரூவ் பண்ணப்பட்டால் எஸ் அங்கே டிவோர்ஸ் டிகிரி கிராண்ட் ஆகும், இல்லை அப்படின்னா பெட்டிஷன் வந்து டிஸ்மிஸ் ஆகும். இப்போ அவங்களுக்கு வந்து லண்டன்லேயும் ஒரு திருமணம் நடைபெற்றிருக்கு, தமிழ்நாட்டிலையும் ஒரு திருமணம் நடைபெற்றிருக்கு. தமிழ்நாட்டில் நடைபெற்ற அந்த திருமணத்தை தான் தடை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல மேம். அப்போ லண்டனில் இருக்கிறது செல்லுபடி ஆகுமா? எய்தர் ஆர் ஒருத்தவங்க யாரோ ஒரு டொமைசைலாக இருக்கணும் அந்த இடத்துல. ஓகே, அதாவது இங்கே விஜய் அவர்கள் வந்துட்டு இங்கே இருக்கிறதுனால இந்தியன் சிட்டிசன் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அன்லெஸ் ஒரு அன்டில் அங்கே எதுவும் கான்ட்ரடிக்டரி வராத அளவுக்கு இங்கே வாங்குற டிகிரியே வந்து டிவோர்ஸ் டிகிரியே போதுமான ஒன்றா இருக்கும். ஓகே, இல்லை யாராவது திரும்ப யூகே போக போகிறாங்க, அங்கே போய் செட்டிலாக போகிறாங்க, யூகேல போய் திரும்ப ஒரு மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க, அந்த மாதிரி யூகே பேஸ்ட் அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி ஏதாவது ஒரு விஷயம் அவங்க பண்ண போகிறாங்க அப்படின்னா எஸ் இங்கே ஆர்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு இங்கே ஆஸ் பர் இந்தியன் லா இங்கே ரெஜிஸ்டர் பண்ண மேரேஜுக்கான வாங்குற ஒரு டிவோர்ஸ் டிகிரி அப்படிங்கிறது எஸ் இட் இஸ் அ வேலிட் டிவோர்ஸ் டிகிரி. இன்கேஸ் சங்கீதா அவர்கள் அங்கே வேற திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னா யூகேவோட டிவோர்ஸை கேன்சல் பண்ணணுமா? எஸ், இங்கே என்ன ப்ரொசீடிங்ஸ் இருக்கும், டிவோர்ஸ் ஆர்டர் காப்பியை வாங்கிட்டு போயிட்டு திரும்ப வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராசஸ் அங்கே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அடித்து துன்புறுத்தினாங்க அப்படின்ற அலகேஷன் வந்து சொல்லப்படுது மேம். இப்போ கடந்த சில ஆண்டுகளாக சங்கீதா அவர்களை நம்ம சென்னையில் பார்க்கவே முடியல, இருந்தாலும் வெளியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியலையான்ற கேள்வி எழுப்பப்படுது. அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் இது அவங்க ஆஸ் பர் பெட்டிஷன் சொன்னதுபடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே அவங்க அகெயின் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறது. ஏன்னா நமக்கும் இது வந்து தெரியாது, எல்லாம் அவங்க கருத்துக்களை உள்ளே போடுற ஒரு விஷயமா தான் இது இருக்குது. அவங்க இங்கே இல்லை, வெளியில் வரல, அவங்க அந்த ஊரில் இருக்காங்க, வேறு கண்ட்ரியில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அதெல்லாம் வந்து நன் ஆஃப் ஆர் பிஸ்னஸ். ஆக்சுவலி அதுதான், அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க இருக்காங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருது, அது அவங்க வந்து சுமூகமாக தீர்க்கிறதுக்கான வேலைகள் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ முடியலையா அவங்க கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல இருக்குது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருது அப்படின்னா அது வந்து அகெயின் அவங்க என்ன டிசைட் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். இப்போ தனுஷ் அவர்களோட டிவோர்ஸ்லேயுமே கோ பேரண்டிங் அப்படின்னு 2 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ விஜய் அவர்களுக்கு டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்னா குழந்தைகள் யார் சைடு போகிறாங்களோ அவங்க சைடு ஜீவனாம்சம் பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குமா,
இல்லை ஜீவனாம்சம் ஒரு தனிப்பட்ட நபருக்கு கொடுக்கப்படுறதா மேம்? ஜீவனாம்சம் அப்படிங்கிறது, தட் இஸ் அலிமோனி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தனிப்பட்ட நம்பர் அப்படிங்கிறத தாண்டி பாதிக்கப்பட்ட மனைவிக்கும் அந்த குழந்தைகளுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பட் when it comes to child custody அப்படின்னா அது வந்து ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி எழும் பட்சத்தில், இப்போ நீங்கள் சொன்ன அவர்கள் வாழ்க்கையில் அது மியூச்சுவல் டிவோர்ஸ்னும் போது கோ பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அந்த இடத்துல போயிடுச்சு. சில மியூச்சுவல் டிவோர்ஸ் பெட்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்து லைக் அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க. அது வந்து பெட்டிஷன்லையும் இன்க்ளூட் பண்ணப்படும். ஓகே, தட் இஸ் விசிட்டேஷன் ரைட்ஸ் யாருக்கு எப்பப்பெல்லாம் கொடுக்கப்படும், இல்லை அது வந்து கோ பேரண்டிங்கா, இல்லை வந்துட்டு யாராவது ஒருத்தருக்கு கஸ்டடி கொடுக்கப்பட போகுதா, அப்பப்போ பார்த்துக்கிற மாதிரியா, இல்லை வீக்கெண்டா, இல்லை ஏதாவது ஒரு டியூரேஷனில் விசிட்டேஷன் ரைட்ஸும் கஸ்டடி ரைட்ஸும் அங்கே டிசைட் பண்ணப்படும். ஓகே, இங்கே ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி எழும் பட்சத்தில் அப்படின்னா அது வந்து மைனராக இருந்தாங்க அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் போகும்போது குழந்தை அம்மா கிட்ட அப்படிங்கிறது. அதை தாண்டி சில கண்டிஷன்ஸில் கஸ்டடி பெட்டிஷனும் ஃபாதரும் போகலாம் ஆன காமன் நோட். ஓகே, அதாவது அம்மா வந்து திருமண பந்தத்தில் இருந்துட்டு அம்மாவோ அப்பாவோ யாராச்சும் வேறு ஒரு திருமண பந்தத்துக்குள்ளே போகும்போது, இல்லை இன்சானிட்டியாக இருக்கும் போது, இல்லை வந்து அடிக்ஷன் டு ஏதாவது இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது இன்னும் சில கண்டிஷன்ஸை வச்சு அங்கே டிசைட் பண்ணப்படும். இல்லை அப்படின்னா அவங்க இங்கே மேஜர் ஆகிட்டாங்க அதெல்லாம் இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்டு மேட்டர்ஸ், அவங்க யார் கூட இருக்கேன்னு சொல்கிறாங்களோ அவங்க, இல்லையா எல்லாம் தாண்டி இது 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணாங்கன்னா அகெயின் அந்த சேர்ந்து டிசைட் பண்ணுற விஷயம் வந்து அங்கே அப்ளிகபிள் ஆகும். இப்போ விஜய் அவரோட மகன் ஜேசன் சிந்தை இருந்ததாகவும் இந்த விஷயம் தெரிஞ்சதுனால வெளியே போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேம். சாட்சிக்கு விஜய் அவரோட மகன் வந்தால் அவர் மேலே கைது நடவடிக்கை ஏதாவது எடுக்கப்படுமா? கண்டிப்பாக அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா இது முழுக்க சிவில் கேஸ். ஓகே, ஏன்னா இது அடல்ட்ரி அப்படிங்கிற கிரவுண்ட், அதாவது சுப்ரீம் கோர்ட் அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் லாலாம் வச்சு இன்டர்பிரேட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். முன்னாடி இது வந்து கிரிமினல் ஆக்ஷனும் எடுக்கப்படும். தட் இஸ் இந்த மாதிரி யாராவது அடல்ட்ரியில் இருக்காங்க அப்படின்னா அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அந்த விஷயமும் மேற்கொள்ளப்பட்டது, டிவோர்ஸும் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இப்போது இட் இஸ் ஒன்லி அ கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ். ஓகே, அது வந்து கிரிமினல் ஆக்ஷனுக்கான கிரவுண்ட் கிடையாது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படிங்கிறது. நான் சொன்ன மாதிரி பைகாமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அடல்ட்ரி அப்படிங்கிறது இப்போது இட் இஸ் ஒன்லி அ கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ், கிரிமினல் ஆக்ஷனுக்கு கிடையாது. இதே பைகாமி பார்த்தீங்கன்னா திருமண பந்தத்தில் இருக்கும்போது இன்னொரு திருமணம் செய்து கொள்வது, அதுதான் கிரவுண்ட் ஃபார் கிரிமினல் ஆக்ஷன் அண்ட் தென் ஃபார் டிவோர்ஸ் அப்படிங்கிறது. இங்கே இது வந்து இந்த ஃபைல் பண்ணப்பட்ட கேஸ் வந்து சிவில் கேஸ் தான், அதனால் நம்ம கிரிமினல் ஆக்ஷன் இதில் கிடையாது. தொடர்ந்து பேசுவோம். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.